உதகை டீ ஸ்டார். என்ன பண்ணுறது, டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது, ஊரில் ஒரு மணியும் தெரியாது. சமாளிப்போம். கே ராமசாமி உயிர் பிரிந்தது. இன்று உடல் தகனம். எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அடாடாடாடா அண்ணே, எப்படிப்பட்ட நடி அண்ணே. நகைச்சுவையாகவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாகவும் நடிப்பாரு. போயிட்டாரு. சதாம் ஹுசேனுக்கு சார்ஜ் புஷ் எச்சரிக்கை. புஷுக்கு ஹுசேனுக்கு என்னென்ன தாராரு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான். அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறான். அதை சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன கேட்கறான்னா, ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேட்கறான். கூட்டி கொண்டே காட்டிட்டு போண்டேனா? நீ காட்டு இல்ல, நீ காட்டுவ. சம்பந்தமே இல்லாத உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் சட்டை எவ்வளவு இருக்கு, நகரம் எவ்வளவு இருக்குன்னா காட்டுவா நீ. யோ இந்தா எங்க 2 பேத்துக்கு 2 டீயா போடு. அண்ணே 2 3 போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காண்டி ரோட்ல போறவன பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும், உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? சல்லித்தனமா பேசிக்கிட்டு இந்தாங்க. எப்பா 2 3 தானே போட்டுக்க. ஆமா ஆமா. கொண்டா 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 கொண்டா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஏனே பெருமாள் வந்தாப்லையா? யார் நம்ம பெருமாளா? அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா. எது பெருமாள் வந்தானா? எப்பனே சொல்லவே இல்ல. என்னனே நீ எந்த பெருமாளை கேக்குற? நீ எந்த பெருமாளை சொல்ற? நான் கோத்தகிரில வேலை பார்க்கற குன்னூர் பெருமாளை சொல்றேன். குன்னூர் பெருமாள் தானே? அத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னனே பத்தி ரொம்ப பழக்கம் எனக்கு. என்னத்தனே கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளை குட்டியில பத்துட்டு படுற பாடு. என்னடா எவனோ ஒருத்தன் பேரை சொன்னா அவனே அவனுக்கு தெரியும்ங்கறான். அப்ப நீ வேற பேரை சொல்லு. ஏண்டா இந்த கரைக்கடை ராமசாமி வந்தானா? அவன் தான் வந்துட்டானே. வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸை எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. எது ராமசாமி வந்தானா? என்னனே? ஐயோ ஐயோ, ஏனே சொல்றேன் மோலே. அவனும் பழக்கம் எனக்கு. யார் ராணி? எது யார் ராணி? ஏனே என்னனே யாரான்னு கேக்குறாரு? அதை தாண்டா நானும் கேட்கிறேன். யாரா நீ? கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யாரான்னு கேட்டா? பெருமாளை ராமசாமியை நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும். அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க. நீ குடுக்கிற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்துமதிப்பா சொன்னோம்டா. நீங்க குத்துமதிப்பா பேசுறதுக்காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பேச முடியாதுங்க. அவங்க உசுருக்கு சார் நண்பீங்க தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல. நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். பெருமாளை ராமசாமி அண்ணே இவன் போற வேகத்தை பார்த்தா யாராவது 2 பேர்த்த உண்மையிலேயே கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே. பானை ஓடிடலாம். கிளம்புடா. டீ காசு கொடுத்து போங்க. வரச்சல ஓரமல்ல வரச்சலையா வரச்சல். ஆஹா இப்படியே போனா நம்மளுக்கு கிடைக்காது போல இருக்கே. உள்ள போந்துற வேண்டியதான். நீ வாட்டு உள்ள வந்து போற. வெளியூர் நினைச்சியா? சொந்த கோயில்ரா குலசாமி. உங்க கோயிலா? பின்ன ஏதோ கௌரவமா வரிசையில வந்து தப்பா போச்சு. கூட வந்துருக்குமா? உங்க கோயிலுக்கு கல்வெட்டுல பேர காணோம். அது என் தாத்தையா. சும்மா பாப்பா. எல நீ ஊட்டியா? ஆமா ஊட்டி தான். என்ன எந்த தெரு? சாப்பிட்டு பேசிக்கோனே. சாமி வைங்க சாமி. ஏன்பா எல்லாரும் ஒரு கையில வாங்கிட்டு போறா, நீ என்னப்பா 2 கையை நீட்டுற? வைங்க சாமி. சாமி பிரசாதம் தானே. வைங்க. இலை வச்சு வைங்க. இலை வச்சு வைங்க. ஓ முகரைக்கு இலையெல்லாம் ஒரு கேடா? வைங்க சாமி. ஒப்ப விட்டு சொத்து மாதிரி கோச்சிக்கிறீங்க. அந்த சுண்டலை வைங்க. சுண்டலை வைங்க. வைங்க தாராளமா வச்சுன்னு தானே இருக்கேன். ஏன்பா பறக்கற? சரி பறக்கலாம். பிரசாதம் தீந்துடுத்தோ, எல்லாரும் கிளம்புங்க. அப்பாடா. ஏய் அதான் தீந்துச்சுல போக வேண்டியதானே? எங்களுக்கு போக தெரியும். நீ வாங்கிட்டு கிளம்பு. எதுக்கு போற வழியில குரங்கு மாதிரி பறிச்சு பிடிங்கி திங்கிறதுக்கா? அந்த புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதுவா கிடைக்கும். ஆமா அதுவா கிளிக்குது. கேட்டு வாங்கி தின்னா தாண்டி கிடைக்கும். பாப்போம். பாக்குற. என்ன அது வரமாட்டேங்குது? எப்படி வரும்? நாங்க சொல்லல. அதுவா கிடைக்கும்னு. அதான் இது. எடுத்து தின்னுங்கள. எங்களை விட்டு சாப்பிட நினைச்சில்ல. அதான் கடவுள் இப்படி பண்ணி விட்டாரு. இப்ப நாங்க திங்க நல்ல வேடிக்கை பாரு. தின்னுங்கள. சரி கையெதுக்குடா முட்டு கொடுத்துருக்கீங்க? கீழே கொட்டிட்டேன்னு கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா வாய் ஊறுதாடே. கொஞ்சம் விடல. அப்பா விநாயகர் பெருமானே, பாதியில வந்து பிடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்சம் மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா. கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு. கடைசியில நக்கத்தான் வேணுமா? ஹலோ ஜம் சார் ஒரு நிமிஷம். ஜெய்ஹிந்த். என்ன சார் வீட்டுல இருந்து வர்றீங்களா? லீவ்லயா? பொண்டாடி பிள்ளைய பார்க்க வந்தீங்களா? வந்துகிட்டு இருக்கோம்ல. வந்துகிட்டு இருக்கும் போதே வந்துகிட்டு இருக்கீங்களா? என்னடா ஒரு கேள்வி? யூஸ்லெஸ். சுற்றுவேன். என்ன சார் நீங்க கோச்சுக்கிட்டீங்க? ஏன் சார் கார்கில் போர்ல போய் நம்ம ஊருக்கார ஒருத்தர் சண்டை போட்டு வராருன்னு எவ்வளவு பெருமையா இருக்கும். நீங்க கப்புன்னு துப்பாக்கி தூக்குறீங்க. ஜெம் சார் வணக்கம் சார்.
வணக்கம் 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 வணக்கம். வந்தே மாதரம் வந்தே மாதரம். வந்தே மாதரம் வந்தே மாதரம். வெற்றி பெருசா இருக்கு வந்தே மாதரம் வந்தே மாதரம். அப்படியே நில்லுங்க வேலை கொஞ்சம் வந்தே மாதம் ரொம்ப ஓவரா இருக்கு என்ன வேலன் என்ன கேட்ட மிலிட்டரிக்காரனை பார்த்தா அதை ஒன்ன கேட்கத்தான் தோணுதா உங்களுக்கு கார்கில் எக்கச்சக்கமா பனி அடிக்குதா நேரா நேரத்துக்கு பசிக்குதா சாப்பிட்டீங்களா எதிரிய கூட சண்டை போட்டீங்களா பொண்டாட்டி புள்ள நினைவு வருதான்னு ஒரு வார்த்தை கேட்டியாரா நீ கேட்டியாரு அயோக்கிய பயல என்ன கேட்டீங்க எப்படி கேட்க போச்சு எப்படி கேட்க போச்சு என்ன சொல்லிட்டாரு அவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? வாங்க பாருங்க சார் அவன் கேட்ட கேள்வி உங்கள்ட்ட சொன்னா அப்ப என்ன சொல்லி திட்டீங்க யூஸ்லெஸ் சொன்னேன். அதை சொல்லி சுட்டே போடுவீங்க நீங்க அவனை சரி வாங்க. என்னடா ரொம்ப ஓவரா போறா இருந்தால் போன உடனே பெட்டி வச்சு மூஞ்சல சார், தேய்ச்சுவேன் என்னடா வாங்க வேலன். போறா வாங்க வேலன். விடுங்க சார் வாங்க வாங்க வாங்க. விடுங்க சார் அவன். என்ன இந்த அடி போட்டு அடிச்சிட்டீங்க? அவன் என்ன கேட்டா தெரியுமா சார் என்ன கேட்டா? என்ன கேட்டா தெரியுமா என்ன கேட்டா? அவன் என்ன கேட்டா தெரியுமா சார் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா கேட்டா அவன்? இல்ல சார் மிலிட்டரி போயிட்டு வந்தாரு பாட்டில் கிட்ட வாங்கிட்டு வந்தாரு கேக்குறான் சார் இதானே கேட்டான். இது ஒரு பெரிய விஷயமா? சார் என்ன சார் நீங்க அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க பாட்டு கிட்ட எப்படி கேக்குறது சார் எப்படி கேக்குறது இப்ப நீங்க பட்டாளம் இருந்து வர்றீங்க சரி. சாராயத்தையே குடிச்சு நாக்கு சித்து போனவங்களுக்கு ஒரு பாட்டில் தரது வழக்கம் ஆமா. அதை எப்படி கேக்குறது அதை எப்படி கேக்குறது சரிடா சரி, கேக்குறது வாங்க நீங்க. அப்படியே நினைச்சாலும் நீங்களா புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் நம்மளா கேட்க கூடாது correct. இல்லையா கரெக்ட். நான் சொல்றது புரியுதா இல்ல சார் நான் கேட்கத்தான் முடியும் அதுக்காண்டி கால்ல கையில மண்ணுல புளிதுல உருண்டு பிறண்டு கண்ணீர் விட்டு கதறியா கேட்க முடியும் சார் ஒரு பாட்டில் கொடுங்க சார் ரொம்ப நாளைக்கு சாராயத்தையே குடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டில் கொடுங்க சார் கேட்கணும் அப்படிதான் கேட்கணும் Correct. அதை புரிஞ்சுக்க நீ தானே தரணும் ஆமா இப்ப புரிஞ்சுக்கணுமா இல்லையா நீங்க ஆமா புரிஞ்சுக்கணுமா இல்லையா ஆமாய்யா. புரிஞ்சு போச்சா இல்லையா ஆமாண்டா. பாட்டு இருக்கா இல்லையா உங்ககிட்ட பாட்டு இருக்கா இல்லையா கேட்கிறோம்ல பாட்டு இருக்கா இல்லையா பாத்தா டிபாட் 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 அட நிப்பாட்டியா காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல் சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன் நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும் இந்த அரிய வாய்ப்பு பெரியவர்களே இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதரவு மிகத்தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் சார் உங்களையும் தான் உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்திருக்க கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன ஏன் எதுக்கு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா பேசாம ஏன்டா பேசலாம்ல இந்த மைக்க பிடிச்சுக்க நான் வந்துடுறேன் என்ன சார் என்ன பேசணும் உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கிறேன். எதுக்கு? சுயவரன்ற பேர்ல எத்தனை பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிற அவங்களோட மொத்த லிஸ்ட் எனக்கு வந்தாகணும். சார் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார் ஒண்ணும் தெரியாதா? சார் என் கூட வந்த அந்த பையனை கூட கேட்டு உன்னுடைய பிரச்சனை என்னன்னு பூஜா என்கிட்ட சொல்லிட்டாடா. கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா? அப்பா அது மட்டும் இல்லப்பா பிளாக்கா இருக்கறனால ஒருத்தி கூட நாட்டுல கண்டுக்கிற மாட்டேங்கிறாளுங்க தெரியுமா உனக்கு? இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான். அத போய் அவங்க வெறுக்கறாங்களா? நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் 1 வீக் டைம்ல உன்னை ஆப்பிள் கலரா நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? பாத்தியா ஃபாரின்ல இருந்து உனக்கா ஒரு கிரீம் வர வச்சிருக்கேன். இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஃபாரின்ல இருந்தா? பச்சை கலர் பாத்தியா? பச்சையா தான் இருக்கு. மோந்து பாரு. ஏப்பா என்ன நசிக்கு பார்த்தா நைஸா இருக்கு மோந்து பார்த்தா நாறுது. ஃபாரின் கிரீம்னா அப்படிதான் இருக்கும். ஆமா இது எதுல தயார் பண்றது? பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது. பனிக்கரடி பாடியில இருந்தா? அப்படின்னா பிளட்ல தயார் பண்றதா? பிளட் இல்ல. நீ யூஸ் பண்ண அப்புறம் சொல்றேன். எதுல தயார் பண்றேன்னு சொல்ல அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது பனிக்கரடியுடைய சாணி. சாணியா? அப்படின்னா ஆயா? ஆயன்னு சொல்லி கேவலமா பேசாத பாய். குடு ஏட்ட குடு. 1500 பவுண்ட் தெரியுமா? சயின்டிஸ்ட்லாம் அலையறாங்க இருக்காங்க. எப்படி சாப்பிடுறது? எத்தனை வேளை சாப்பிடுறதுன்னு சொல்லு. நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுறதா? சாணி சாப்பிடுற பார்ட்டியா நீ? இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதியா? துணி எல்லாம் அவுத்துட்டு. துணி எல்லாம் அவுத்துட்டா? அப்படின்னா நேக் அவுட்டாவா? அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் 3 பாத் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விழணும். இப்படி 1 வீக்ஸ் கண்டினியூஸா பண்ணேன்னு வெச்சுக்கயேன் ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ நீ. பாப்ல நீ தெய்வம்டா. நீ தெய்வம்டா. இட்ஸ் ஆல்ரைட் பரவாயில்லை. கூச்சல் வரேன். என்ன பண்ற நீ? என்ன பண்ற நீ? இல்ல நான் இப்பவே பூரா தேவ. நீ கையோட இருந்து தடவிட்டு போயிரு. அட பாவி நீ காட்ற ஃப்ரீ ஷோவை நானும் உட்கார்ந்து பார்க்கணுமா? வேண்டாம்டா. கொடுற குரங்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும்டா. கொஞ்சம்டா. சரி போற என் தங்கச்சி யார் வந்தாலும் அந்த கதவை சாத்திட்டு போ. பூரா தேவ. டோன்ட் வரி. லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டுல நீ இருக்குறதே தெரியாது. அப்படினா எல்லாரும் ஆஃப் பண்ணிரு.
கலர் வந்துருச்சு நாளைக்கு